ஹலோ லவ்லி சோல்ஸ், நான் சங்கீதா அட் ப்ளூம் பேரண்டிங் லைஃப் கோச். ரீசெண்டாக என்னோடய பையன் வந்து ஒரு கார்டனில் பார்க்கில் ஒரு பிளான்ட்டை பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா இது வந்து பாம் ட்ரீ அப்படின்னு சொன்னான். நான் வந்துட்டு உடனே இது பாம் ட்ரீ கிடையாது அப்படின்னு சொன்னேன். நோ, இது பாம் ட்ரீ தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு, ஓ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வே பேக் ஹோம் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பாம் ட்ரீ எல்லாம் அங்கங்கே பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் இதுதான் பாம் ட்ரீ, நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நம்பலை. ஸோ ஹி வாஸ் கெப்ட் ஆன் அது சொல்லிக்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி பாம் ட்ரீ இதுதான், நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா, ஓ அவன் வந்து ட்ரை டு ப்ரூவ் அப்புறம் வேலிடேட் பண்ணுறதுக்காக திருப்பியும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அது என்னன்னா, அவன் ஏன் என்கிட்ட திருப்பி வேலிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னா, ஹீ இஸ் நாட் பீங் ஹர்டு. அதுதான், அதாவது அவன் சொல்கிறத வந்து நான் எப்போதுமே கைண்ட் ஆஃப் டிஸ்மிஸ்ஸிங். இப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸை அவன் சொல்கிறான், இந்த மாதிரி பாம் ட்ரீ அப்படின்ட்டு. பட் எனக்கு அது பாம் ட்ரீயா இல்லையான்னு தெரியலனா என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஓ இஸ் இட் பாம் ட்ரீ, எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸாக இருக்கணும். அதை அக்னாலேஜ் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸை நோ அப்படின்னு சொல்கிறேன், இல்லை அப்படின்னு சொல்கிறேன், மினிமைஸ் பண்ணுறேன், டிஸ்மிஸ் பண்ணுறேன், இன்வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் எனக்கும் சின்ன வயசுல நடந்திருக்கு. அதாவது ஐ பீன் ஆல்வேஸ் நாட் பீன் ஹர்ட், அந்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு ஒரு டீப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்வேஸ் ஐ பீன் கரெக்டட், ஐ பீன் அஷேம்ட், ஐ பீன் ஷேம்ட் ஆர் டிஸ்மிஸ்ட். நான் என்ன சொன்னாலும் அது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த ஆப்போசிட்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதே தான் நான் என் குழந்தைங்களுக்கும் இப்போ பண்ணுறேன். பேசிக்கலி இப்போ ஒரு கம்யூனிகேஷனில் வந்து முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கிறத அக்னாலேஜ் பண்ணாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இட் குட் பி ஃபஸ்ட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரியாலிட்டி, அந்த ஃபேக்டை நம்ம பேசினோம்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ நம்ம குழந்தைங்க என்னை மாதிரி வளர மாட்டாங்க, நாட் பீங் ஹர்டு. ஸோ இதுதான் நம்ம அந்த கான்ஷியஸ்னஸுக்கு கொண்டு வரதுனால இட் குட் பி ஹெல்ப்ஃபுல் இன் பேரண்டிங். சின்ன வயசுலேருந்து நாட் பீங் ஹர்ட் அந்த மாதிரி வளர்ந்தவங்க யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிகாஸ் அடுத்தவங்கள நம்ம மேக் ஷூர் தே ஹியர் அஸ் கரெக்ட்லி, மேக் ஷூர் வி ப்ரூவ் தட் வி ஆர் கரெக்ட். இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ த்ரூ அவுட் மை லைஃப் நான் நிறைய ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஐ எம் அஃப்ரைட் தட் தேர் கோனா டிஸ்மிஸ் மை ஃபீலிங்ஸ், தேர் கோனா ரிஜெக்ட் மீ, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்மளும் அது அவேர் ஆகிறதுனால நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளும் அந்த லூப்லேருந்து நம்மளும் விடுதலை ஆகிறோம். ஸோ ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.